வேதம் சொல்லுது, வாசிங்க. காண்கிறதெல்லாம் அநித்தியம், காணாதவைகள் எல்லாமே நித்தியம். அப்போ உன் ஆசை அது என்னங்க இருக்கு? பாதாளத்துக்கு வரைக்கும் இழுக்குது, கொடிதா இருக்கிறது. வாசிங்க உன்னத பாட்டல. உன் ஆசையும் எப்படி இருக்கு? மரணத்தை போல வலியுது, கொடியுது. பாதாளத்துக்கு நீ ஆசைப்படக்கூட. நீ இயேசு மேல நீ ஆசைப்படுது, வசனத்து மேல நீ வாழ ஆசைப்படுது, நீ பரிசுத்தமா வாழ நீ ஆசைப்படுது. அப்பதான் வாக்குத்தத்தம் ஆமென் என்றும் ஆமென் என்றும் என் தேவன் கட்டளை இடுகிறார். அதப்பதான் வாழ்க்கையில பலிக்கிறோம். உனது பாட்டு 8:6. நீரெனே உமது இருதயத்தின் மேல் முத்திரை போலவோ உமது புயத்தின் மேல் முத்திரை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதா இருக்கிறது. அப்போ தேவன் சொல்கிறார், நேசம் மரணத்தை போல் வலிது. என்ன நேசம்? உலகத்துக்குரிய நேசம் வேண்டாம். நல்லா சொல்றேன், வேண்டாம். டேட்டிங் வேண்டாம், சாட்டிங் வேண்டாம், வேண்டாம்டா. வா சபைக்கு, வா யூத்துக்கு, வா சில்ட்ரன் மினிஸ்ட்ரிக்கு வந்துரு. எதுவுமே வேண்டாம். ஏன் சொல்லிக்கிறோம் பிள்ளைங்களுக்கு? அவன் என்ன சொல்றான்? நீ என்ன வேணும்னு சொல்லு, நான் போய் சுத்தி பார்த்துட்டு வரேன்றான். என்ன வேணும்னு சொல்லு, நான் சுத்தி பார்த்துட்டு வரேன். வேத ஆண்டு என்ன கற்றுக் கொடுக்குறாரு? அப்போ காண்கிறது எல்லாம் அநித்தியம், காணாதவைகள்லாம் நித்தியம். நீ காண்கிறது எல்லாமே அழிய போகிறது. காணாதவை இயேசு அவருடைய உபதேசத்து மேல, வசனத்து மேல நீ அன்புவே. இந்த காலங்களில் இயேசு உலகத்தை வெற்றி சிறந்தார். பணம் எல்லாவற்றுக்கும் அவசியம் தான். நீ காலவேளை ஐயா அழைத்தாரு, அங்கிருந்து வரும் இல்ல, 45 நிமிஷம் காசு வேணும், பெட்ரோல் போடணும், பணம் அவசியம் தான். ஆனா பண ஆசை எல்லாத்தையுமேக்கும் வேறா இருக்கிறது. நீ எதுக்கு ஆசைப்படக்கூடாது? நீ பண ஆசைக்கு நீ ஆசைப்படக்கூடாது. நீ எதுக்காக? அதான் ஆண்டு கற்றுக் கொடுக்குற மனரம்யம். நம்ம பிள்ளைகளுக்கு மனரம்யத்தை கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு போதும் மனரம்யம். கல்யாணம் அல்ல நித்திய விருந்து, மனரம்யமும் நித்திய விருந்து. அதை கற்றுக் கொடுக்கணுமா? பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கறதே இல்லை. அப்ப அதே போல நீ கற்றுக்கொண்டதான் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். ஆசைக்கு 1 தீமோத்தேயு 6:10. பணாசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்கள் உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன் பண ஆசை? பண தேவைதான். நீ பண ஆசைப்படக்கூடாது. சில வேளையில பாருங்க, லாசரு மரித்து போனான். எங்க போயிட்டானா? ஆபிரகாம் மடிக்கு தேவன் கொண்டு போயிட்டார். லாசர் எப்படிப்பட்டவன்? கோடீஸ்வரன் தான். எல்லாரும் பாருங்க, கவனிங்க. லாசர் எப்படிப்பட்டவன்? கோடீஸ்வரன் தான். சில வேளையில தேவன் கட்டளை இடுவார். உன் பாதை தருதுன்னா நீ அதிலேயே நீ பரலோகம் போயிடும். சில வேளையில தேவன், நீ ஐஸ்வர்யம்னா தேவன் ஒன்று வச்சுட்டாரு. ஐஸ்வர்யம்னா நீ அப்படியே நீ பரலோகம் போயிடும். ஒரு ஊழியக்காரன் கேட்டான், என்னையா அந்த ஊழியக்காரன் BMW போறான், இந்த ஊழியக்காரன் அவுட்டில போறான், இந்த ஊழியக்காரன் பென்ஸ்ல போறான். ஆண்டு சொன்னானா, நைட்டு 1 மணிக்கு ஜோம் பண்ணி கேட்கறான். விரல நீட்டுனானா, எல்லா வேலையும் அசையினானா, காலை நீட்டுனா, ஆடுதா, கை ஆடுதா, அலையிலேயே சொல்லி சோலையை மட்டும் வேலையை பாருன்றான். ஆண்டு என்ன சொன்னாரு? சோலையை மட்டும் வேலையை பாருன்றான். இந்த ஊழியக்காரன் பென்ஸ்ல போறான், அந்த ஊழியக்காரன் அவுட்டில போறான், இந்த ஊழியக்காரன் BMW போறான். நீ அதை நீ பார்க்காத, நீ என்ன பார். ஆனா என்ன உன் பாதையோ தேவன், நீ அதில் மனரமியமா இருக்க நீ கற்றுக்கொள்ளணும். நீ பணம் தேவைதான். ஆனா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. வேறு நல்ல வேலை தேவைதான். நல்ல வேலை இருந்தாதான் நல்ல குடும்பம், வீடை பார்க்கணும், எவ்வளவு வேலை, பணம் தேவைதான். ஆனா நீ அதற்காகவே நீ ஓடக்கூடாது. தேவனுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தையும் காலத்தையும் நீ கொடுக்கணும். அப்போ உலகத்திலையும் அன்பு கூடாதுன்னு தேவன் கற்றுக் கொடுக்கிறாரு. உலக பொருள் மேல உன் கண்கள் போச்சுன்னா, பொருள்கள் மேல் உன் கண்கள் போனா நீ என்னத்தை? உன் அபிஷேகத்தை நீ இழந்துடுவ. நீ அபிஷேகம் இருக்கு. உலக பொருள் மேலேயும் உலகத்து மேலேயும் உன் கண்கள் போச்சுன்னா உன் அபிஷேகத்தை நீ இழந்துடுவ. பரிசுத்தரே இடைப்படுகிற அந்த காலை வேளை நீ நல்லா கற்றுக்கொள்ளணும். அபிஷேகம் வெறும் வேட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாது. போசனமே இல்லாத அபிஷேகமா போயிடும். ரப்பி திபி நீ பேசுறதே 2 வார்த்தை. ரப்பி திபி அந்த ரப்பி திபி ரா ரிப்பி பின்னு ஆயிரும். அப்படி ஆயிரும். அபிஷேகத்தை இழந்துருவார். அதனால ஆண்டு சொல்றாரு, இயேசு உலகத்தை ஜெயித்தார். எந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கணும்? எந்த உலகத்தையும் ஜெயிக்காத ஆளு ஒன்னையும் என்னையும் நானும் தான் சொல்றேன்ல. நானும் ஜெயிக்கணும் கேட்கற நீங்களும் ஜெயிக்கணும். ஆனா ஒரு உழைக்க நல்ல வல்லமையான உழைக்க பிரசிக்கிறார். உலகமே நாடக மேடை என்றால் நாம் அதுல எல்லாருமே நடிகர்கள். பக்கத்துல சொல்லுங்க, சிஸ்டர் நீங்க தான் பெரிய நடிகர். சொல்லுங்க பிரதர், கை கொடுங்க. பக்கத்துல உங்களை மாதிரி பெரிய நடிகர் யாருமே இல்லை. கை கொடுங்க. பக்கத்துல கொடுங்க. சிஸ்டர் கை கொடுங்க. சிஸ்டர் நீங்க தான் பெரிய நடிகை. நம்ம சபையில தான் பெரிய யூத்லாம் பாருங்க, பிள்ளை கை கொடுங்க. நீங்க தான் பெரிய நடிகர். வெளியே இல்லை, இங்கே கொடுத்துலாம் ஆஸ்கரவர். பாஸ்டுக்கு தலையை காமிக்கிறது, வெளியே வாழை காமிக்கிறது, சபை ஆளுங்க மாதிரி பண்றாளுங்க யாருமே கிடையாது. உங்களை நாங்கள் மேய்க்கணும்னா எவ்வளோ கஷ்டம் பாருங்க எங்களுக்கு. அந்த காலையில நல்லா நீங்க கற்றுக்கணும். இயேசு உங்களை நேசிக்கிறார், அன்பா இருக்க விரும்புகிறார். நீங்க ஜெபிக்கிற ஆண்டு வருத்தத்தை பார்க்கிறார். நீ காற்றையும் காண மாட்ட,
மழையை காண மாட்டேன். நீயும் மிருக ஜீவனும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு எப்படி வாக்குத்தத்தம் நிறைவேறும்? நீ உலகத்தை நேசிக்கிற, உலகமும் வேணும், இயேசு வேணும். இயேசு வேணும், பிசாசு வேணும். ரொம்ப ஸ்பீடா பேச அப்படி பேசிக்கணும். உனக்கு என்னன்னே தெரியல. இயேசு உலகத்தை ஜெயித்தார், வெற்றி சிறந்தார். வேகமா வாசிக்கலாம். அப்ப இந்த காலவேளையில உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது போல நானும் உலகத்துக்கு என்ன பண்ணேன்? சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன். கலாத்தியர் வாசிங்க. அப்போ இயேசு சிலுவையில் ஏறினார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் வாசிங்க. கலாத்தியர் 6:12. மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவின் சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களோ நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள். 6:12 14 வாசிங்க. 14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்ததே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. அவரால் சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். நானும் உலகத்தில் சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். இயேசு சிலுவை ஏறினார். அதனால்தான் உன் கை ஆணி அடிக்கப்பட்டிருக்கணும், கால் ஆணி அடிக்கப்பட்டிருக்கணும். ஊர்மேரா எங்க பார்த்தாலும் ஏன் கால்கள் ஆணி அடிக்கப்படல? கை ஏன் கை தேவையில்லாத கை தூக்குது, இன்னும் கை ஆணி அடிக்கப்படல. சிலுவையில் அறை உண்டுகிறது போல நீ என்ன பண்ணும்? சிலுவையில் அறை உண்டு இருக்கணும். தேவன் அதான் விரும்புறார். அப்போ உலகம் அவருக்கு பாத்திரவான் அல்ல, நானும் உலகத்துக்குரிய பாத்திரவான்கள் அல்ல. வாசிங்க எபிரேயர் 11:38. உலகத்துக்குரிய பாத்திரவான்கள் அல்ல. உலகத்துக்கு ஒத்த விஷயம் தெரியாது. இந்த காலவேளை தேவன் உன்னை வெற்றி சிறக்க விரும்புகிறார். தேவன் உன்னை என்னை பார்த்து அழைக்கிறார். மகனே மகளே, நீ உலகத்தை ஜெயிக்கணும். உன் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம். ரொம்ப ஆடம்பரமா ஆசைப்படாத. இந்த காலவேளையில ரட்சிக்கப்பட்ட பெண்டகாஸ்டல் விடுதலை, பெண்டனாலே விடுதலை இல்ல, 50 வருஷம் யூபிலி. நிறைய கிறிஸ்தவர்களை கேளுங்க, நீ எதுல விடுதலை ஆக்கப்பட்ட? எதுலுமே விடுதலை ஆகாம இருப்பாங்க. எதுல? ஆடம்பரத்துல விடுதலை இல்ல, துணியில விடுதலை இல்ல, அலங்கரிப்புல விடுதலை இல்லை, எதுலையுமே விடுதலையே இல்லை. ஆனா அப்படியே அலங்காரமா போடுறாங்க. அலங்கார வாசல் வழியா பிரவேசிங்க ஒரு பாட்டு வரும்ல, இவங்க தான் அலங்கார வாசல். சபை தானே அலங்கார வாசல். இவங்க அலங்காரமா இருக்கும்போது எங்க வாசலுக்குள்ள பிரவேசிக்கிறது? வாசிங்க. எபிரேயர் 11:38. உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலும் மலைகளிலும் குகைகளிலும் பூமியின் வெடிப்புகளிலும் சிதறுண்டு அலைந்தார்கள். அப்போ தேவன் ஆண்டு கற்றுக் கொடுக்கிறார், நீ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. உலகத்துக்கு நீ சிறை பட்டு இருக்கும்போது, நானும் உலகத்துக்கு சிறை பட்டு இருக்கும்போது தேவன் ஆண்டு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? அந்த காலவேளை தேவன் ஒரு காலத்துல கொடுக்காம சோதித்தார். தேவன் வருங்காலத்துல நம்ம என்ன பண்றோம்? கொடுத்து சோதிப்பார். தேவன் கொடுத்து சோதிப்பார். நீ உலகம் மேல ஆசைப்படல, தேவன் நிறைவா கொடுப்பார். நீ உலகத்துக்கு ஆசைப்படுற, தேவன் கொடுக்க மாட்டார். அப்புறம் 2வது பாயிண்ட் வாசிங்க. அப்ப இயேசு பாவத்தையும் மாம்சத்தையும் ஜெயித்தார். வேகமா வாசி முடிக்கலாம். இயேசு பாவத்தையும் மாம்சத்தையும் ஜெயித்தார். ரோமர் 8:3 வாசிங்க. பாவ மாம்ச சாயலையும் மாம்சத்தில் பாவத்தை அவர் என்ன பண்ணாரு? ஆக்கிரிக்குள்ளாக தீர்த்தார். அப்போ பாவம் நம்மளுடைய மாம்சத்தில் வாசமாய் இருக்கிறது. அது ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியணும். இயேசு என்ன பண்ணாரு? பாவத்தையும் மாம்சத்தையும் ஜெயித்தது போல பேசுகிறதுனால கேட்கறீங்களா? நீ பாவத்தையும் மாம்சத்தையும் ஜெயிக்கணும். முதலாவது உலகத்தை ஜெயிக்கணும். இப்ப 2வது பாவத்தை ஜெயிக்கணும். வாசிங்க. ரோமர் 8:3. அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவோ பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அப்போ மாம்சத்துல பாவம் இருக்கும். நல்லா விளங்குதா? நல்லா கற்றுக்கொள்ளுங்க. நம்முடைய மாம்சத்துல என்ன இருக்கு? பாவம் இருக்கு. பாவம் இருக்கு. அது அப்பப்போ தூண்டும். இச்சையானவைகளை தூண்டும். நீ தேவனை நம்ம தூண்டும், அப்படியே தூண்டும். அடிக்ஷன் ஏதாவது ஒரு விதத்துல உன்னை அடிக்ட் பண்ணும். நீ மாம்சத்தை, உன் பாவத்தை நீ ஜெயிக்கணும். அதனால தான் வேதம் சொல்றது, என் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கேன். உனக்கு என்ன ஆசை, உனக்கு என்ன இச்சை, நீ எதையும் இச்சிக்காத. பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்துல தேவன் சொல்லுகிறார், நீ எவைகளையும் இச்சிக்க கூடாது. உன் ஆசையும் இச்சையும் நீ என்ன பண்ணணும்? சிலுவையில் நீ அறையணும். எது உனக்கு ஆசை, எது உனக்கு இச்சை, நீ அதை தான் சிலுவையில் அறையணும். எதுல விழுந்தாயே நீ அதிலே நில். இந்த காலைவேளையில அப்போ தேவன் உனக்கு ஒரு புதிய வாசலும் திறக்க வல்லவராய் இருக்கிறார். அப்போ உன் ஆசையும் இச்சையும் சிலுவையில் அறை. மகனே மகளே கேள். கலாத்தியர் 5:24.
மாம்சத்தினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். பாருங்க, அந்த ஆசை மாம்ச இச்சையை எதுல அறைந்திருக்கிறாங்க? சிலுவையில். நீ சிலுவையில அறையணும். என்ன நீ ஆசைப்படுற? போதும் என்ற மனமே தேவ பக்திக்கு மிகுந்த. எது போதும் தேவனுக்கு தெரியும். ஆனா நீ ஆசை இச்சிக்க கூடாது. கடை வாங்கி நீ வாழ பிரயாசம் பண்ணக்கூடாது. கடை வாங்கி நீ வீடை கட்ட பிரயாசப்படாத. நீ கடை வாங்கி என்ன பண்ண? கடை வாங்கி கொஞ்சம் நல்ல பாஸ்டர் ஜெபிங்க கணக்கார எடுத்துட்டு போயிட்டான், அந்த பிரச்சனையே ஏறும். கடை வாங்கி எதுவுமே நீ பண்ணக்கூடாது. ஏன்னா ஆசை இச்சை. இப்ப வேதம் சொல்லுது, அதே போல நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். யாரு சொல்வாசிங்க? கலாத்தியர் 2:20. நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். ஏன் பவுல் சொல்கிறது போல நீ சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறே? அந்த கால வேளையில தேவன் இடைப்படுகிறார். வாசிங்க கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். அப்போ பவுல் என்ன சொல்றாரு? இப்போ மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கு ஒன்றாக எதிரடையாக நியமிக்கப்பட்டிருக்கு. மாம்சம் பலவீனம், ஆவியோ உற்சாகம். அதனால்தான் 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? ஜெபிக்கிறார். அதெல்லாம் விளக்க நேரம் அல்ல. மாம்சமும் ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கு ஒன்றாக எதிரடியாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க கலாத்தியர் 5:17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. என்ன இச்சிக்கிறது? போராட்டம் உண்டு. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. நியமிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் சொல்றாரு, நான் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறேன். ஏன் நான் சிலுவையில் அறையப்பட்டவனாய் இருக்க வேண்டும்? அந்த காலவேளையில பரிசுத்தாய் இடைப்படுகிறார். நல்லா கற்றுக்கொள்ளுங்க. இயேசு சிலுவையில் ஏறி வெற்றி சிறந்தார். எதில் வெற்றி சிறந்தார்? உலகத்தை ஜெயித்தார். ரெண்டாவது, உன் பாவத்தை ஜெயிக்கணும். உன் பாவம் வாசமாய் இருக்கு. ஏன்னா உன் ரத்தத்திலேயே பாவம் உண்டு. தனிமையா இருக்கும்போது நீ என்ன பண்ணுவோம்? பிசாசு ஏவி விட்டுருவோம். தகாதவைகளும் எண்ணத்துக்கு வரும். நீ அப்பதான் அந்தரங்கத்துல, அதான் அந்தரங்கமும் வெளியரங்கமும் தேவனுக்கு எப்படி இருக்கா? எல்லாமே நிர்வாணம் வெளிச்சமா இருக்கு. தேவனுக்கு ரெண்டுமே சரி. நீ அந்தரங்கத்துல பண்றத ஒரு நாள் தேவன் வெளியரங்கமா கொண்டு வந்துருவார். நீ உன்னை சரி செய்யலைன்னா தேவன் வெளியரங்கமா கொண்டு வர காலம் சமீபமா இருக்கிறது. அவருக்கு அந்தரங்கமும் ஒண்ணு, வெளிச்சமும் ஒண்ணு. வாசிங்க வேகமா. எபிரேயர் 4:13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இந்த காலவேளை அப்ப தேவன் இயேசு சிலுவையில் நொறுக்கப்பட்டார். அவர் என்ன பண்ணார்? பாடுகளுக்கு தேவன் உட்படுத்தினார். கர்த்தரே அவர் என்ன பண்றா? தேவன் நொறுக்கிறது அவருக்கு சித்தமாய் இருந்தது. ஏசாயா 53:2 வாசிங்க. ஏசாயா 53:2. ஏன் தேவன் பாடுகளுக்கு அவரை உட்படுத்தினார்? ஏன் நொறுக்கினார்? இலக்கிலே போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர் விடுகிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழுப்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபமும் அவருக்கு இல்லாது இருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரோ, பாடுகளுக்கு உட்படுத்தினார். அது வாசிங்க 53:2 வாசிங்க திருப்பி. இலக்கிலையை போலவோ வறண்ட நிலத்திலிருந்து துளிர் விடுகிற வேரை போலவோ அவனுக்கு முன்பாக எழுப்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அப்போ அதுல கீழே வாசிங்க இருக்க பாருங்க. அவர் தேவன் என்ன பண்ணார்? சிலுவையில் நொறுக்கப்பட்டார், பாடுகளுக்கு உட்படுத்தினார். 10 ஏசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, தேவன் நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தி அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக்கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். தேவன் என்ன பண்றாரு? தேவன் இயேசுவின் நொறுக்க சித்த உள்ளவராய் காணப்பட்டார். ஏன்? பாவத்தை ஜெயிக்கும்படி மாம்சத்தை ஆக்கினிக்குள்ளாக்கினார். மாம்சத்துல பாவம் இருக்கு. அந்தரங்கத்துல மாம்சம் ரத்தத்திலேயே இருக்கு, பாவம் இருக்கு. நல்ல குடிக்காரனை பாருங்க, நல்ல பெரிய பாருங்க, பணக்காரனோ ஏழையோ, நல்ல கோடீஸ்வரன், அந்த 2 பெக்கச்சாதான் தூக்கமே வரும். விளங்குமா? நல்லா தெரியுதா? நல்ல குடிக்கார புருஷன் அவர் என்ன பண்ணார்? 100 ரூபாய் எடுத்து வாட்டர் வாங்க போயிடுறாரு. பெரிய கோடீஸ்வரன் டாஸ்மாக் கடையா போறான், நான் அவன் பாட்டிலாம் வீட்டில் அடிக்கிறேன். அவன் 2 பெக்கடிச்சாலும் தூக்கமே ரத்தத்துல கலந்துரும். அதே போல உன் அந்தரங்க பாவம் என்ன? உனக்கும் உன் தேவனுக்கும் தெரியும். நீ அந்தரங்கத்தை விடணும். தேவன் அதை சுட்டி காட்டுகிறார். அப்போ பாவத்தை இயேசு ஜெயித்தது போல, இயேசு பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் இல்லாதவர். இயேசு 3 குணநலங்கள்ல இயேசு பாவம் அறியாதவர்,
இயேசு பாவம் செய்யாதவர், இயேசு பாவமே இல்லாதவர். எடுத்தீங்கன்னா வாசிங்க. அப்போ இந்த கால வேளையில தேவன் இடைப்படுகிறார். ஏன்? நம்ம கற்றுக்கொள்ளும்படி தேவன் பேசுகிறார். ஒரு கடிவாளம் தேவை. கடிவாளம் ஏன் கடிவாளம் தேவை? உன் சொந்த சரீரத்தை நீ அடக்கி ஆளும்படி கடிவாளம் தேவை. குதிரைக்கு எப்படி கடிவாளம் போடுகிறாங்களோ அதே போல உனக்கு ஒரு கடிவாளம் தேவை. இந்த கால வேளையில பரிசுத்தவான்கள் இடைப்படுகிறார். நீங்க நல்லா கற்றுக்கொள்ளுங்க. தேவன் உன்னை நேசிக்கிறார். தேவன் உன்னை நிறைவா ஆசீர்வதிக்கணும்னா உனக்கு ஒரு கடிவாளம் தேவை. ஒரு 5 நிமிஷம் முடிச்சுக்கலாம். 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்போ தேவன் பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், பாவமே இல்லாதவர். அவரோட 3 கேரக்டர் இல்ல. பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், பாவமே இல்லை. அப்போ இயேசுவை போல நீயும் சிலுவையில் அறையுண்டவனாக காணப்படணும் இந்த காலவேளையில. அதான் தேவன் விரும்புகிறார். இயேசு பாவத்தை ஜெயித்தார். யோவான் 8:46 என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? யார் குற்றப்படுத்தக்கூடும்? இயேசுடைய ரத்தம், விலையேறப்பட்ட ரத்தம். உனக்கு பாவம் இருக்கா இல்லையா? இந்த காலவேளையில பலவீனம் என்ன நீ அறிவீர். அதான் வேதம் சொல்லுது, மாம்ச பலவீன ஆவியோ. அதனால பாவியில நீங்க ஜெபிக்கணும். 1 மணி நேரமாவது நீ பாட்டு கண்ண முடி அதரல மனக்கர பசுவே உக்கார சுத்தி உஷலி நிமக்கர பாஷாலி ஆசன மனக்கர பசு ஆசன பரபலியாரு நீ பாட்டு அந்நிய பாஷை மணிக்கரம் பாஷை மாறினே இருக்கும். நீ நல்ல பக்தியில பரிசுத்தமா இருக்க. இன்னைக்கு ஜாப்பனீஸ், நாளைக்கு சைனீஸ், நாளைக்கு பிரெஞ்சு. நீ பேசுற பாஷை ரப்பி லிபி லிபி ரப்பி லிபி ரப்பி லிபி ஆட்டி பாஸ் ஆட்டி புல்பிட்டு ஆட்டி சபையாட்டி ஒன்னும் வழி திறக்கல. என்ன பண்றது? நீ என்ன பாஷை பேசுற? உன் பாஷை மாறுதா? நீ ஆண்டுட்டு எப்படி உருவாடுகிற மாம்சத்துல? அதனால மாம்ச பலவீன ஆவியோ உற்சாகம். எதுக்கு தேவன் ஆவி கொடுத்திருக்கிறார்? மாம்சத்தை சிலுவையில் அறியும்படி. அதனாலதான் தேவன் கொடுத்திருக்கார். தேவன் பாவத்தை ஜெயித்தார். ஃபர்ஸ்ட் உலகத்தை ஜெயித்தார், 2வது பாவத்தை ஜெயித்தார், 3வது தேவன் மாம்சத்தை ஜெயித்தார். இயேசு சொல்றாரு, மாம்சத்தை ஜெயித்தார்னா நான் சுயமா எதுவும் செய்யல, நான் சுயமா எதுவும் பேசல, நான் சுயமா எதுவுமே பண்ணல. என்னோட யாருக்கா பிதா எப்பொழுதும் இருக்கிறார். நம்ம என்ன பண்றோம்? எதையுமே கேட்கறது இல்லை. புருஷனை கேட்கறதே இல்லை, மனைவியே கேட்கறதே இல்லை, பாஸ்டர் கேட்கறதே இல்லை. எல்லாம் செஞ்சுட்டு வந்து என்ன சொல்றோம்? பாஸ்டர் இப்படி ஆயிடுச்சு, அம்மா இப்படி ஆயிடுச்சு, என்னங்க இப்படி ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்றோம்? தேவையானதான் சொல்றோம், தேவையில்லாததை சொல்றதே இல்லை. ஆனா இயேசு அப்படிப்பட்டது இல்லை. அவர் என்ன பண்ணலாம்? மாம்சத்தை ஜெயித்தார். வாசிங்க எடுத்தீங்கன்னா. அப்போ வேதம் சொல்றது, நீ மாம்சத்தை ஜெயிக்கிறதுக்கு அனுதினமும் நீ என்ன பண்ணணும்னா நீ சாகணும். 1 கொரிந்தியர் 15:31 15:31 வாசிங்க. அனுதினமும் நான் சாகிறேன். அப்போ 1 கொரிந்தியர் 15:31 நான் அனுதினம் சாகிறேன். என்ன சாகிறேன்? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எதுல சாகணும்? நீ மாம்சத்துல சாகணும், நீ ஆவியில நீ பிழைக்கணும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னா நீ பொய்க்கு மறிச்சனா நீ மெய்க்கணும்னா பிறப்ப. நல்லா கற்றுக்கொள்ளுங்க. எல்லாம் பாருங்க, நீ பொய்யே பேச மாட்டேன்னு தீர்மானம் எடுக்கணும். நீ பொய்க்கு மறிச்சனா மெய் பிறக்கும். நீ அசுத்தத்துக்கு நீ மறிச்சனா பரிசுத்தம் பிறக்கும். இப்ப இதெல்லாம் அதனால்தான் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்போ உன் நிமித்தம் நாங்கள் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். ஏன்? உன் மாம்சத்துல ஒரு மரணம் என்ன? மாம்சத்துல மறிச்சு ஆவியில நீ பிழைக்கிறது. நல்லா கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். வாசிங்க. பிலிப்பியர் 1:21 கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்போ கப்பலுக்கு ஒரு சுக்கான் இருக்கிறது போல, குதிரைக்கு ஒரு கடிவாளம் இருக்கிறது போல, உன்னுடைய சரீரத்தை நீ அடக்கி ஆளணும். இந்த கால வேளையில உன் சரீரத்தை, சொந்த சரீரத்தை அடக்கி ஆளாத பட்சத்துல தேவன் எப்படி சபையை கொடுப்பார்? உன் சொந்த சரீரத்தை அடக்கி ஆள முடியல, கர்த்தர் எப்படி எனக்கு ஒரு சபையை கொடுப்பார்? கர்த்தர் எப்படி மற்றவங்களுக்கு பிரசங்கிக்க உன்னை ஏற்படுத்துவார்? உன்னே அடக்க முடியல இல்ல, உன்னை அடக்க முடியல. நீ என்ன பண்ண? நீ சபையை அடக்கி ஆள முடியுமா? ஒரு நாள் அடக்கி ஆள முடியாது. உன் ஊழியம் விருதாவா போயிடும், உன் விசுவாசம் விருதாவா போயிடும். அதனால்தான் ஒரு கப்பலுக்கு ஒரு சுக்கான் இருக்க போல, ஒரு குதிரைக்கு ஒரு கடிவாளம் இருக்க போல உனக்கு ஒரு கலிங்கத்தை மாற்று என்று தேவன் சொல்கிறார். யாக்கோபு 3:3 பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகள் வாய்களிலே கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தோம் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படிக்கு யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானது சிறிய அவயமாய் இருந்தோம் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொடுத்து விடுகிறது. அப்போ நீ அடக்கி ஆளணும். நான் என்ன கற்றுக்கொள்ள இந்த காலவேளை நல்ல கேளுங்க. உலகம் சொல்லும் களவும் கற்று, நீ அப்படிலாம் மறக்க முடியாது. பெந்தகோஸ்து வாழ்க்கையில களவும் கற்று மற அப்படி சொல்லல. தேவன் என்ன சொல்றாரு?
பாவத்துக்கு ஒரு பலன் உண்டு. நீ பாவத்தை நீ கற்று மறக்கலாம்னு நீ பிரயாசப்பட்டினா ஒரு நாளும் பாவத்தை நீ விட்டு விலக முடியாது. வேதம் சொல்லுது, நீ பாவ கயிறுகளால் கட்டப்படுவ. பாவத்துக்கு பாவம் ஒரு கயிறு ஒன்று கட்டும். இயேசு எப்படி பலம், இயேசுடைய ரத்தத்துல ஒரு பலம், அபிஷேகத்துல ஒரு பலம் இருக்கிறது போல பாவத்துக்கு ஒரு பலன் உண்டு. நீ பாவத்தை தொட்டு கற்றுக்கொண்டு விட்டு விடலாம்னு நினைக்கிறிய, ஒரு நாள் நீ மீள முடியாது. என்ன பண்ணும், பாவ கயிறுகளால் கட்டிடும். அதை கட்டிடும். பாவத்துல நீ கட்டி அதுலயே ஒரு மரணமும் வந்துடும். வாசிங்க நீதிமொழிகள் 5:22. துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களையும் பிடித்துக்கொள்ளும். துன்மார்க்கனுடைய அக்கிரமங்கள் பிடித்துக்கொள்ளும். பாவ கயிறுகளால் கட்டப்படுவார். ஏன் உன் பாவ கயிறுகளால் நீ கட்டப்படுவாய். அதுதான் வேதவசனம் சொல்லுது. அதே போல இந்த காலவேளை உன் மாம்சத்தை நீ ஜெயிக்கணும். அதுக்கு தான் நமக்கு அபிஷேகம். மாம்சத்தை ஜெயிக்கும்படி தேவன் வந்திருக்கிறார். சிலுவையில் பிரித்து இருந்தார். உன் மாம்சத்தை ஜெயிக்கணுமா, உலகத்தை ஜெயிக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும், உன் மாம்சத்தை ஜெயிக்கணும். நல்லா ஜெயிச்சு தூங்குறோம். ஆண்டவரே 4 மணிக்கு எழுப்பியானு. யாரெல்லாம் 4 மணிக்கு எழுந்தா? உண்மையா 4 மணிக்கு எழுந்தவங்க கை தூக்குங்க. இந்த காலவேளை 1 2 3 எண்ணி விரல் விட்டு அவ்வளவுதான். இல்ல 3. ஒரு சபையில 4 மணிக்கு எழுந்துறவங்க 4 பேர் தான், 3 பேர் தானே. என்ன பண்றது? இயேசு 4ஆம் ஜாமத்தில் வந்தாராம். வாசிங்க, வெறுமையா இருக்க உன் படகை நோக்கி இயேசு வருகிறார். இந்த காலவேளை உன்னை நோக்கி இயேசு வருகிறார். நீ வெறுமையா இருக்க, நீ தத்தளிக்கிற, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை நீ சொல்ற. ஆனா இயேசு வருகிறார். எப்போ வர்றார்? 4ஆம் ஜாமம். 4ஆம் ஜாமம் என்ன? வாசிங்க மத்தேயு 14:25. மத்தேயு 14:25. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். இயேசு 4ஆம் ஜாமம். முதல் ஜாமம் எல்லாம் பாருங்க, 6ல இருந்து 9. 2ஆம் ஜாமம் 9ல இருந்து 12. 3ஆம் ஜாமம் 12ல இருந்து 3. 4ஆம் ஜாமம் எதுல? 3ல இருந்து 6. 4ஆம் ஜாமம் நீ 4 மணிக்கு எழுப்பி ஜெபிக்கணும் இல்லையா? 5 மணிக்காவது ஜெபிக்கணும். 4 மணிக்கு எழுந்து ஜெபிச்சா என்ன சொல்லுங்க? 4 மணிக்கு எழுந்து ஜெபிச்சா என்ன? கிருபை. 5 மணிக்கு எழுந்து ஜெபிச்சா இறக்கும். அப்புறம் 6 மணிக்கு எழுந்து ஜெபிச்சா தயவு. 7 மணிக்கு ஜெபிச்சா ஒண்ணுமே இல்லை. மண்ணா கரைஞ்சு போயிருச்சான். மண்ணா என்னாச்சு? வனாந்தரத்தை வெயில கரைஞ்சிருச்சு. நீ ஏப்பம் விட்டு ஏறி ஜெபிக்கிறதுக்கு ஆண்டு வெயிட் பண்றாரு. இயேசு உன் படகை நோக்கி வருகிறார். 4ஆம் ஜாமத்தில் ஏறி வருகிறார். உன் பிரயாசம் எப்படிப்பட்டது? காலவேளை நீ 4 மணிக்கு எழுப்பி ஜெபிக்கல, 5 மணிக்காக ஜெபிக்கணுமா இந்த காலவேளை? அதான் இயேசு மாம்சத்தை ஜெயித்தது போல நீ உன் மாம்சத்தை ஜெபிக்கணும். ஆண்டவரே நான் காலையில் எழுப்பி ஜெபிக்கணும். உன் தூக்கத்தை ஜெயித்தியா? அந்த காலவேளை ஆண்டு கேட்பார்ல, உன் தூக்கத்தை நீ ஜெயிச்சியா இல்லையா? ஆண்டு கேட்பார். ஒவ்வொரு நாளும் தேவன் கேட்பாரு. அப்போ கோபப்பட மாட்டேன்னு என்ன சொல்றோம்? பேசிட்டே படாலும் நினைச்சிடும். பாருங்க, நிறைய பேர் அவ்வளவு முற்கோபியா இருப்பான், பேசிட்டே இருப்பான், என்னன்னே கேட்க பட்டு நினைச்சிடும். அந்த மாதிரிலாம் இருக்கானுங்க. பொண்டாட்டி பேச்சு கேட்கறதில்ல, கேட்கற கூட பொண்டாட்டியை பட்டு நிறைய விட்டுருவானுங்க. வெளியே என்னன்னே தெரியாது. இப்போ நீ முற்கோபி, கோபத்தை நீ கண்ட்ரோல் பண்றியா? கோபத்தை ஜெயிக்கிறோமா? நம்ம மோசே பாருங்க, பெரிய கொலைக்காரன். ஆனா இயேசு என்ன பண்ணாரு? தேவனாய கர்த்தர் என்ன பண்ணாரு? மோசேகளை பிரமாணத்தை கொடுக்கிறார். என்ன பிரமாணம்? கொலை செய்யாதே என்ற பிரமாணத்தை கொடுக்கிறார். ஏன்? மோசையை தேவன் மாற்றினார். மோசையை மாற்ற வல்லவராய் இருக்கும்போது தேவன் என்னையும் உன்னையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். மோசையை தேவன் மாற்றினார். அதான் ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். மோசே பூமியில எங்கும் உள்ள மனுஷனை பார்க்கலாம் சாந்த குணம். இயேசுவே சாட்சி கொடுக்கிறார். ஆண்டு சாட்சி கொடுக்கிறார். ஆண்டு எப்படிப்பட்ட மோசே? ஒரே அடிதான். மோசே ஒரு வெட்டு தான். பட்டயத்துல எடுத்து வெட்டினாரா? ஒரே வெட்டு தான். அப்போ மோசையை சாட்சி கொடுத்தது போல தேவன் உன்னை என்னை சாட்சி கொடுக்கணும். உன் மாம்சத்தை நீ ஜெயிக்கணும். தேவன் அதான் விரும்புகிறார். வாசிங்க வேகமா. என்னாகும் 12:3. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். என்னாகும் 12:3. மோசேயானவன் பூமியில சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். இயேசு இப்ப தேவனே சாட்சி கொடுக்கிறார். சவுல் எப்படிப்பட்டவன்? சபையை துன்பப்படுத்தினான், உபத்திரத்துக்கு உட்படுத்தினான். அப்ப அவன் உபத்திரப்பட்ட போது தேவன் என்ன பண்ணாரு? அதை தாங்கி கொள்ளும்படி அதுக்கு பலம் கொடுத்தாரு. சவுல பவுலாதேவன் மாற்றுகிறார். அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் பவுல். அதை வாசிங்க. பவுலை பத்தி ஆண்டு என்ன சொல்றாரு? நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், என் நிமித்தம் அவன் அநேக பாடுபடுவான். அப்போ அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அப்படின்னா நீ தேவனுக்காக நீ பாடு சகிக்கணும். அந்த காலங்களில் வாசிங்க. அப்போஸ்தலர் 9:15. அப்போஸ்தலர் 9:15. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். நல்லா கற்றுக்கொள்ளுங்க. நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அவன் என்னுடைய நாமத்தை நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை. நீ தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருந்தீங்கன்னா நீ தேவனுக்காக பாடு சகிப்ப.
ஒரு நாள் நீ அந்த பாடல முகமுறுக்க மாட்ட, ஒரு நாள் நீ அந்த பாடல் நீ பயன்படுத்த மாட்ட, ஒரு நாள் நீ பயப்படும் போது நீ பதில் வைய மாட்ட. இதுதான் வேத சத்தியம், இதுதான் உண்மை. அப்போ இந்த காலவேளையில முடிச்சிட்டோம், அவ்வளவுதான். இந்த ஒரு நிமிஷம் தான். உன் கண்கள்ல ஒரு ஜெயம் இருக்கணும். நீ என்ன பண்ண, நீ ஜெயிச்சுட்டேன்னு அர்த்தம். உன் வாய்க்கு ஒரு கடிவாளம் வேணும், நீ ஜெயிச்சுட்டேன்னு அர்த்தம். அப்ப நீ என்ன பண்ணணும்? அப்போ உன் தூக்கத்துக்கு நீ என்ன பண்ணணும்? ஒரு ஜெயம் வேணும். அப்போ உன் சாப்பாட்டுக்கு ஒரு ஜெயம் வேணும். இல்ல நிறைய பேர் டைம் கிடைச்சாலே ஊரை சுத்தலாம் தான். தீனா என்ன பண்ணா, ஊரை சுத்தி கெட்டு போயிட்டான். நிறைய பேர் பாருங்க, டைம் கிடைக்குமா ஹாலிடே போகலாம், ஊரை சுத்தலாம், இங்கே போகலாம், அங்கே போகலாம். இதெல்லாம் அப்போ நீ ஊரை சுத்த போக பிடிக்கல, ஹாலிடே பிடிக்கல அப்படின்னா இவ ஜெயிச்சுட்டேன்னு அர்த்தம். டிவி, நெட்டு, மொபைல் இவைகள்லாம் நீ ஜெயிச்சுன்னா என்ன பண்ணு? 90% ஜெயிச்சுட்டே அர்த்தம். நீ எல்லாம் யாரு? ஜெயாளிங்க. டிவி வேணாம், நெட்டு வேணாம், எனக்கு என்ன வேணாம், இன்டர்நெட் வேணாம், எல்லாம் காட்டில் விட்டுனா என்ன பண்ணுவோம்? சொல்லுங்க, காட்டு கழுதியா திரிகிறியா? இல்லைன்னா ஆண்டு என்ன சொல்லுவார் நம்ம இந்த காலையில் பார்த்து? இவைகள்லாம் ஜெயிச்சுட்டா தேவன் உன்னை என்னையும் பார்த்து ஜெயாளி என்று சொல்லுவார். அதனால தான் யோபு சொல்கிறான் 31, அவன் கண்